ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொண்ணு கேப் புக் பண்ணியிருக்காங்க. உள்ள ஏற போற நேரத்தில அங்க ஒரு வயசானவர் வந்து முதல்ல என்ன டிராப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, அந்த டிரைவர் இந்த பொண்ணு கேப் புக் பண்ணியிருக்காங்க. உங்கள அழைச்சிட்டு போக முடியாதுன்னு சொல்றாரு. இந்த வயசானவர் அந்த பொண்ணுகிட்ட எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குமா, ஹெல்ப் பண்ணுமா, இந்த கேபை கேன்சல் பண்ணுன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு 6 மாசமா நான் வீட்ல இருந்தேன். என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. நான் ஒரு இன்டர்வியூ போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த வயசானவர் நீ அடுத்த இன்டர்வியூ கூட போய்க்கலாமா, ஆனா இந்த மீட்டிங்கை விட்டேன் அப்படின்னா என்னுடைய கம்பெனி ரொம்ப லாஸ்ல போயிடும்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு சரி ஓகே நீங்களே போங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வேற கேப் புக் பண்ணலான்னு பார்த்தா அந்த நேரத்தில் அங்க கேப் அவைலபிலிட்டி இல்ல. பாவங்க அந்த பொண்ணு இன்டர்வியூக்கு 3 மணி நேரம் லேட்டா போறாங்க. அங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்கும்போது நீங்க ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க, அதனால உங்களை இன்டர்வியூ பண்ண முடியாது, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பி போயிடுங்கன்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு தன்னுடைய கஷ்டத்தை எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க. ஆனா அவர் கேட்கவே இல்ல. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த வயசானவர் அங்க வராரு. நீ என்னமா அங்க பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, ஓ இந்த கம்பெனிக்கு தான் இன்டர்வியூ வந்தியா, இங்க எதுக்கு உட்கார்ந்திருக்க, வா நம்ம கேபின்ல போய் பேசலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை உள்ள அழைச்சிட்டு போறாரு. ஆக்சுவலா இந்த கம்பெனிக்கு ஓனரே இவர்தாங்க. அந்த பொண்ணை இன்டர்வியூ கூட பண்ணல, நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்லிடுறாரு. அந்த பொண்ணு ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க.